உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். விஜய் பிரச்சாரத்திற்கு பாதுகாப்பு இல்லை என புகார் அளித்த பின்பு தாவேக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை பார்க்கலாம். பெரம்பூர் முடிச்சு பெரம்பூர் பார்டர் தாண்ட கொளத்தூர்ல எங்களுடைய தலைவர் ஒய் பிரிவோடைய பாதுகாப்பில் இருக்கிறாரு. அவருடைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, மக்களுடைய பாதுகாப்பு, பப்ளிக் சேஃப்டி, முக்கியமாக எங்களுடைய பிரச்சாரத்தில் 70% பெண்கள் எங்க தலைவரை பார்க்க வராங்க. பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர்ல ஆர்ஓ பர்மிஷன் கொடுத்த இடத்துல, காவல்துறை பர்மிஷன் கொடுத்த இடத்துல நாங்க போறதுக்குள்ள கொளத்தூர் மக்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்க. முக்கியமா ஒரு வயதான பெண்மணி, ஒரு அம்மா பேசுனதை பார்த்திருப்பீங்க, பப்ளிக் பேசுனதை பார்த்திருப்பீங்க. அளவுக்கு அதிகமான பேருந்துகள் அன்னைக்கு விட்டாங்க. நிறைய வாகனங்கள், பெரிய பெரிய வாகனங்கள் விட்டாங்க வில்ல. அந்த குறுகிய சாலையில் நாங்கள் செல்லும் பொழுது மக்கள் இயற்கையாகவே ஆர்கானிக்கா அன்னைக்கு திரண்டாங்க. நாங்கள் சட்டமன்ற வேட்பாளர் இருக்கக்கூடிய VS பாபு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நாங்கள் முன்னாடியே வலியுறுத்திட்டோம். கட்சிக்காரங்களை யாருமே வர சொல்லாதீங்க. 200 பேருக்கு மேல 200 பேர் 300 பேருக்கு மேல நமக்கு வந்து யாரையும் அழைக்காதீங்க. நாங்கள் விளம்பரம் போடல, சோசியல் மீடியா ஆட் போடல, எந்த இடத்துல வந்து அவர் பேசுறாருன்னு எந்த விதமான விளம்பரமும் நம்ம செய்யல. ஆனால் அவர் வருகையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள், கொளத்தூர் மக்கள் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து மக்கள் வந்து அணி திரண்டாங்க. ஒரு தலைவரை வந்து மக்கள் வந்து பார்க்கக்கூடிய நேரம் தேர்தல் நேரம். பரப்புரை செய்யும்போது தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வருவாங்க. ஆனால் கொளத்தூரில் எந்த காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் சுத்தமா இல்லை. காலையில நாமினேஷன் பண்ணிட்டு ரோட்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது 2000 போலீஸ் இருக்கிறாங்க, 200-300 பவுன்சர்ஸ் இருக்காங்க. ஆனா மக்கள் இல்ல. மக்களே இல்லாத ஒரு தலைவருக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை ஒரு 4 ரோட பிளாக் பண்ணி எப்படி பெரம்பூர்ல பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தா ஒரு அமைதியான முறையில் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு தலைவர் அவர்களை பார்த்து கையை காமிச்சிட்டு அமைதியா போயிருப்பார். ஆனா நாங்க நிற்கும் பொழுதே ஒரு வே உருவாச்சு, மக்கள் நிற்கும் போது ஒரு அலை உருவாச்சு. இதுதான் கரூர்லயும் உருவாச்சு. உடனே தலைவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை ரைட்ல திருப்பி பாதி வழியிலே நாங்கள் கேம்பெயின் முடிச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, திரு உதயநிதி அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் சார் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி மேல ஏறி நின்று கை காமிச்சு, ரோட்ல மக்களே இல்லைனாலும் கை காமிச்சு கேம்பெயின் பண்ணாலும் பண்றாங்க. ஆனா இப்ப நாளைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் வந்து நாமினேஷன் பண்ணி மூலக்கடையில நாளைக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து வண்டியில உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா மேலேயே எந்திரிச்சு கை காமிக்க கூடாதுன்னு காவல்துறை சொல்றாங்க. அது பேர் ரோட் ஷோன்னு சொல்றாங்க. நாங்க ரோட் ஷோ கேட்கறது இல்ல, பர்மிஷன் கேட்கறது இல்ல. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அங்கிருந்து 7 கிலோமீட்டர் மக்கள் வந்து அவரை பார்க்க முடியலன்னா எங்க மீட்டிங் ஸ்பாட் இருக்கோ அந்த மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும் போலதான் ஸ்டாம்பீடுக்கான பிரச்சனை நடக்குது. இதுதான் வந்து சிபிஐ என்கொயரியிலையும் எல்லாரும் பதிவு பண்ணோம், நாங்களும் பதிவு பண்ணோம். அந்த நாள் தேர்தல் ஆணையத்திடம் பாதுகாப்பு போதுமான அளவிற்கு இல்லை என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம். புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதனுடைய செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்தோம். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.